ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம அளவு டாப் வச்சு ஈஸியாக சிம்பிளாக எப்படி நம்ம வந்து ஒரு டாப்பு நம்ம கட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து மெயின் கிளாத்தை இந்த மாதிரி நாலாக ஃபோல்டு பண்ணி நான் போட்டிருக்கிறேன். போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி அளவு டாப் எடுத்துக்கோங்க. அளவு டாப்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாலாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. நாலாக ஃபோல்டு பண்ணி எல்லா இடமும் கரெக்டாக வர மாதிரி போட்டுக்கோங்க. சுருக்கம் ஏதாவது இருந்ததுன்னா அளவு டாப்பை வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து நீட்டாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. எல்லா இடமும் கழுத்து, ஆம்கோல், ஷேப்பு எல்லா இடமும் ஒரே அளவாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக போட்டுட்டு இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கழுத்து தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். கழுத்தகலை வந்து உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க, கால் இன்ச்சு. அப்புறமா நெக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வந்து வெளிப்பக்கமாக 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆம்கோல் வந்து நம்ம அந்த ஸ்டிச்சிங் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே 4 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த வளைவை நம்ம அப்படியே அதில் அளவு டாப்பில் எப்படி இருக்குதோ அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணி வைக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் வளைச்சி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. வளைச்சி வரைஞ்சிட்டு நம்ம வந்து செஸ்ட் அளவில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு கீழேருந்து வந்து இந்த மாதிரி அதே அளவுலேயே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து தையலுக்காக நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஹிப் சைஸ் வரைக்கும் நம்ம வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அந்த ஓப்பன் வரும் பாருங்கள், அந்த இடத்துலேருந்து நம்ம 1 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணதுக்கப்புறமா ஆம்கோல் வந்து உங்களுக்கு அந்த ஷேப்பு நீங்கள் வரைகிறது கரெக்டாக வரையலைன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டு எடுத்துகிட்டு 1.25 இன்ச்சு ஆம்கோல் வளைவுக்காக நம்ம வரைஞ்சி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம பேக் பார்ட்டை நம்ம ஒரேடியாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவ் நம்ம கட் பண்ணலாம். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணி ஸ்லீவில் துணியை வந்து நான் இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். போட்டுட்டு அதில் எக்ஸஸாக இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி போங்க. ஒரு மாதிரி கிராஸாக இருக்கும் பாருங்கள், அந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்லீவை தூக்கி அளவு டாப்பில் உள்ள ஸ்லீவை தூக்கி இப்படியே கரெக்டாக நம்ம அதுக்கு மேலே போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா நம்ம அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்லீவ் கேப் வந்து அதே நம்ம அந்த ஸ்டிச்சிங்லேருந்து நம்ம 4 இன்ச்சு மேலே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிடுறோம் பாருங்கள், அந்த இதுலேயே நம்ம அந்த வளைவை வரைஞ்சி எடுக்கலாம். இப்போ வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப ஈஸி. நம்ம சுடிதார் டாப்பு நம்ம கட் பண்ணியது பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.